தவகவுக்கு பெரும்பான்மை கிடைத்து புதிய ஆட்சி அமைக்குமா என்ற பரபரப்புக்கு மத்தியில் திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க இருப்பதாக பரவி வரும் செய்திகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த விடயத்தை மறுத்துள்ளதாகவும் இந்திய செய்திகள் குறிப்பிடுகிறது. நேற்று மாலை தவக கட்சியின் தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோரினார். அந்த நேரத்தில் தவக கட்சியில் 108 உறுப்பினர்களும் காங்கிரஸில் 5 உறுப்பினர்களும் மொத்தமாக 113 ஆதரவுகள் இருப்பதாக பட்டியலை ஆளுநரிடம் விஜய் கையளித்திருந்தார். அதை பெற்றுக்கொண்ட ஆளுநர் மொத்தமாக 118 உறுப்பினர்கள் இருந்தால் மாத்திரமே ஆட்சி அமைக்க முடியும் என்று திட்டவட்டமாக கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநரை சந்திக்க புறப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது.